அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய வியாதிகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் விரைவாக சீராகுவதற்காக அற்புதமான ஒரு வசிஃபா. என்ன நோய் அப்படின்னே தெரியல, அல்லது நோய் குணமடைவதில்லை அப்படின்னு ரொம்பவும் அவதிப்பட்டுட்டு இருக்கீங்க. நிறைய காசு செலவு பண்ணிட்டேன், லட்சமாக செலவு பண்ணுறேன், ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறேன், ஆனால் இதற்கான இந்த வியாதியிலேருந்து ஒரு தீர்வு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த நோய் குணமடைய மாட்டேங்குது, இது என்ன வியாதினே எனக்கு தெரியல, ஆனால் இந்த வியாதியை கொண்டு நான் ரொம்பவும் என் வாழ்க்கை சிரமப்படுது, என்னுடைய வருமானமே எனக்கு கம்மி தான், ஆனால் அந்த வருமானமும் இந்த நோயாலேயே எனக்கு ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்கேன், இந்த நோய் என்னை விட்டு எப்போ தான் போகும்னே எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஒரு அமலை அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு அதிகமாக ஓதுங்க. எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது, உங்களால் எவ்வளோ ஓத முடிந்தாலும் நீங்கள் ஓதிக்கலாம். இதை நோயாளிகள் அவங்களுக்காக இந்த விஷயம் சீராகணும், இந்த நோயிலேருந்து விடுபடணும் அப்படின்னு மனசில் நியத்தை வச்சுக்கிட்டு அதிகமாக ஓதுங்க. இல்லை அந்த உட முடியாமல் இருக்கிறது சின்ன பிள்ளைங்களா இருக்குது, அதனால ஓத முடியாது அப்படின்னா பெரியவங்க அந்த பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு ஊதி விடுங்க. எண்ணிக்கை கிடையாது, உங்களால் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் ஓதுங்க. விரைவாக அந்த விஷயத்துலேருந்து படிப்படியாக அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கிரும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதிட்டே வாங்க, விரைவாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் நம்பிட்டா வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் எல்லாத்தையுமே தரான். அல்லாஹ் இந்த ஒரு குரானிய வசனத்தை நம்ம எப்போவுமே மனசில் நினச்சிக்கணும். ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் என்னை அணுகாது, அவன் தான் என்னுடைய பாதுகாவலன். எப்போவுமே அல்லாஹ் நாடினது மட்டும்தான், அதை தாண்டி வேறு எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது, எந்த விஷயம் நடந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்துப்பான், என்னை பாதுகாப்பான் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை நம்ம எப்போவுமே மனசில் ஃபஸ்ட்டு நியத்தாக நினச்சிக்கணும். எப்போவுமே எந்த விஷயம் நடந்தாலும் சரி, நோய்க்காகன்னு சொல்லலை, எந்த ஒரு கஷ்டம், இழப்பு, கவலைன்னு என்ன தாங்க முடியாமல் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க. அல்லாஹ் தான் இந்த விஷயத்த எனக்கு கொடுத்துருக்கான், அவன் தான் இந்த விஷயத்த என்கிட்ட நீக்க போகிறான், இந்த கவலை கஷ்டம் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்துருக்கான், என்னை சோதிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான், இந்த கஷ்டத்துலேருந்து நினைக்க போகிறதும் அந்த ரப்பு மட்டும்தான் அப்படிங்கிறத மனதார நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, 21வது அத்தியாயத்தில் 83வது வசனமாக இருக்குது. அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு துன்பம் என்னை தொட்டு விட்டது, நீயே கிருபையாளர்களில் பெரும் கிருபையாளனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த ஒரு வியாதி, எனக்கு இந்த ஒரு துன்பம் என்ன அணுகிருச்சு, நீ தான் கிருபையாளன், உன்னுடைய கிருபையை கொண்டு எனக்கு இந்த பிரச்சனையை போக்கு, எனக்கு இந்த உடலை சீராக்கு, என்னுடைய மன நிம்மதியை கொடு, எனக்கு மனக்கவலை இருக்குது, குமுறல் இருக்குது, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதினே தெரியலை, இந்த வியாதிக்காக நான் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், சரியாக மாட்டேங்குது அப்படின்னாலும் சரி, மாபெரும் கொடையாளன், மாபெரும் மருத்துவர் அந்த ரப்பு தான். அவன் நினச்சா எல்லாத்தையுமே ஒரு செகண்டில் மாற்ற முடியும். அந்த ரப்பை நீங்கள் அணுகுங்க. ஐவேளை தொழுகையை தவற விடாமல் தொழுதுட்டே வாங்க. கூடுதலாக இந்த அமல்களையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே விரைவாக உங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து உங்களை குணமடைகிறதுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதுங்க, கண்கூடான பலனை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இந்த ஒரு துவாவானது ரொம்ப பலன் கொடுத்த ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதி பலனடைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு துவா தான். அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருந்து ரொம்ப சீழ்வடிஞ்சுக்கிட்டு ரொம்ப வலி வேதனையோடு அவதிப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையை, அப்படிப்பட்ட நோயை இந்த ஒரு ஆயத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா நிவாரணம் செய்தான் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் இதை ஓதி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, நபிமாருக்கே பலன் கொடுத்தது, ரொம்ப சிறந்த ஒரு ஆயத்தாக தான் இருக்குது. இந்த ஒரு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னாலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். எப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ் நீக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு நன்மை கிடச்சிரும் இன்ஷா அல்லாஹ். நம்பி ஓதி பாருங்க. இப்போ அந்த அமலை நாம் கையோட ஒரு 11 முறை ஓதிடலாம். அன்னி மசனியல் லுர்ரு வந்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி
மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு வஅன்த அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு திக்ர, இந்த ஒரு துவாவை அதிகமா ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க. தஹஜ்ஜுடைய நேரத்துல ஓதுங்க. அதே மாதிரி நீங்க நோன்பு நோக்குறீங்க அப்படின்னா சஹருடைய நேரத்துல ஓதுங்க. இஃப்தாருடைய நேரத்துல ஓதுங்க. இது எல்லாமே துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஐவேளை தொழுகைக்கு பின்னாடி ஓதுறதுங்கிறது வளமையா ஆக்கிக்கோங்க. மற்ற நேரத்துல கூடுதலாகவே இந்த அமல்களை நீங்க செஞ்சுட்டே வாங்க. விரைவிலேயே அந்த வியாதி, அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாம உங்களுக்கு போயிடும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதுங்க. ஏன்னா அனைத்தையும் சீராக்குபவன் அந்த ரப்பு மட்டும்தான். அல்லாஹ் மேல நம்பிக்கையோட ஓதுங்க. இந்த ஒரு வியாதியால, இந்த ஒரு பிரச்சனையால சில பேர் அவதிப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதனால ஓதி அவங்க பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க. விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.